பயங்கரவாதத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் ஈடுபடுவதை தடுக்க சிறப்பு மாநாடு நடைபெறவுள்ளதாக முஸ்லிம் லீக் அறிவித்துள்ளது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் தேசிய செயற்குழு கூட்டம் சென்னையில் அதன் தலைவரும் மத்திய ரயில்வே இணை அமைச்சருமான அகமது தலைமையில் நடைபெற்றது. 5 மணி நேரம் நடந்த கூட்டத்திற்கு பின்னர் நிருபர்களை சந்தித்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் மாநில தலைவர் காதர் மொய்தீன், பயங்கரவாதத்தில் முஸ்லிம் இளைஞர்கள் ஈடுபடுவதை தடுப்பது தொடர்பான மாநாடு வேலூரில் நடத்துதல், கேரளா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறுபான்மையினருக்கு உரிய சலுகைகள் வழங்க வலியுறுத்தல் உள்ளிட்ட 17 தீர்மானங்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இளைஞர்கள் தீவிரவாதத்தின் பக்கம், பயங்கரவாதத்தின் பக்கம் சாய்ந்து விடாமல் தடுப்பதற்கு அகில இந்திய அளவிலான ஒரு மாநாடு, ஆல் இந்தியா முஸ்லிம் யூத் கான்பரன்ஸ் ஒன்று தமிழ்நாட்டிலே உள்ள வேலூரில் நடத்துவதென்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2-3 மாதங்களிலே அதற்கான தேதி அறிவிக்க இருக்கிறோம். மதுவிலக்கு தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த காதர் மொய்தீன், தமிழகத்தில் மதுவிலக்கை அமுல்படுத்த முதல்வர் விரைவில் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மதுவிலக்கு என்பது எங்களுடைய ஜீவாதாரமான அடிப்படையான கொள்கை. அதனை அவர் வலியுறுத்தி வந்ததற்காக அவர்களுக்கு நாங்கள் நன்றியும் சொல்லியிருக்கிறோம். தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் இந்த விவகாரத்தில் ஒரு நல்ல முடிவை விரைவில் அறிவிப்பேன் என்று அறிவித்திருப்பது மிக நல்ல அறிவிப்பு. அந்த நல்ல அறிவிப்பு ஒரு நல்ல முடிவாக விரைவில் வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம், எதிர்பார்க்கிறோம். இந்த கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் மாநில, மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.